வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். 12 மாவட்டங்களை அலற விடப் போகும் மழை. எங்கெங்கு வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்கிற ரெட் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அதிரடியாக தொடங்கியுள்ளது. இதையடுத்து 2 புயல் சின்னங்கள் உருவாகியுள்ளது. இதில் புயல் சின்னமாக மோந்தா புயல் விசாகப்பட்டினம் அருகே கரையை கடந்தது. இதையடுத்து தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வறண்ட வானிலை காணப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது காரணமாக பருவமழை மழை பெய்து வருகிறது. இன்று 12 மாவட்டங்களுக்கு, நாளை 6 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில், நாளை 7/11/2025 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. நாளை மறுநாள் 8/11/2025 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வருகிற 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை தகவல்கள் விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.